ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைட் சமையல். தேன் மிட்டாய்னு கேட்டாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா பள்ளி பருவம் தான். சின்ன வயசுலே ஸ்கூல் முடிஞ்சதும் ஸ்கூலுக்கு பக்கத்திலே உள்ள பெட்டி கடையில இந்த தேன் மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்கு போற ஞாபகம் தான் வரும். இந்த தேன் மிட்டாயை நம்ம வீட்லயும் செய்யலாங்க. இந்த தேன் மிட்டாய்க்கு தேவையான பொருட்கள்: 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். அதாவது 200 கிராம் அளவுக்கு அரிசி, 50 கிராம் அளவுக்கு உளுந்து. இதை நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்ச அரிசியை இந்த மாதிரி மிக்சியில போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமா ஊத்தாம கொஞ்சமா ஊத்தி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவை ஒரு பவுலுக்கு மாத்திட்டு இதுல கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. கொஞ்சமா கலர் பொடி சேர்த்துக்கோங்க. தேன் மிட்டாய்க்கு கலர் கொஞ்சம் அதிகமா போட்டாதான் நல்லா இருக்கும், அதனால தான் போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அடுப்புல வாணலை வச்ச பின் அதுல 1 கப் வெள்ளை சர்க்கரை சேர்த்து 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. சர்க்கரை பாகு ரொம்ப கம்பி பதத்துக்கு காய்ச்ச வேண்டாம். ஓரளவுக்கு நம்ம கையால தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுன்னு ஒட்டுற அளவுக்கு இருந்தா போதும். அடுத்து நம்ம கொஞ்சமா லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். ஒரு 3 சொட்டு இந்த மாதிரி விட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் எதுக்குன்னா சர்க்கரை பாகு ஆறுனதுக்கு அப்புறம் கட்டியாகாமல் இருக்கும், அதுக்காக தான் லெமன் ஜூஸ் விடுறோம். இப்போ ஒரு வாணல்ல எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை இப்படி சின்ன சின்ன உருண்டையா நம்ம கையால எடுத்து போட்டுக்கிறோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கணும். அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல இருந்துச்சுனாக்கா வெளியிலலாம் கருகி வந்துடும், உள்ள வேகாமே வந்துடும். அதனால நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். புதுசா செய்யறவங்களா இருந்தா இந்த மாதிரி நம்ம கையை இந்த தண்ணியில ஃபுல்லா நனைச்சிக்கிட்டு இந்த மாவை எடுத்து இப்படி உருட்டி நீங்க போட்டுக்கலாம். இந்த உருண்டையை போட்டோனையும் அடியில பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பேக்கிங் சோடா போட்டனால அதுவே கொஞ்சம் மேல வந்துடும். இது நல்லா வெந்தவுடன் வெளியே எடுத்துட்டு உடனே சர்க்கரை பாகுல போட்டுருங்க. சர்க்கரை பாகு கொஞ்சம் வெது வெதுப்பா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பதான் நல்லா இது நம்ம போட்டோனையும் நல்லா ஊறி சர்க்கரை எல்லாம் உள்ள போய்க்கிறோம். சர்க்கரை பாகுல ஒரு 15 நிமிஷம் ஊறினா போதும்.
இதுல கொஞ்சமா வெள்ளை சர்க்கரையை தூவிக்கிறங்க. அப்பதாங்க பார்க்க நம்ம பெட்டிக்கடை ஞாபகம் வரும். அவ்வளவுதாங்க, நம்ம சின்ன வயசுல வாங்கி சாப்பிட்ட பெட்டிக்கடை தேன் மிட்டாய் ரெடி. என்ன நண்பர்களே, பள்ளி பருவ நினைவுகளுடன் என்னுடைய பிரைட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறங்க. இந்த தேன் மிட்டாய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.